ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜிஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஒரு வறுவல் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம், கடாய் வச்சுக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா வணக்கி விட்டுக்கலாம். வணக்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் வணங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து 2 கிண்டி விட்டுக்கலாம். இடித்து வச்சுருக்க 1 கப் சுண்டைக்காவை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா சுண்டைக்காய் நல்லா வேகணும்ல. ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழித்து நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டி ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். கிண்டி விட்டு திரும்பவும் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தண்ணிலாம் கொஞ்சம் சுண்டி நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1.25 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். நல்லா கிண்டி விட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகட்டும். ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான ஒரு சுண்டைக்காய் வறுவல் ரெடி. ரொம்ப ஹெல்த்தியானது சுண்டைக்காய். செஞ்சு பாருங்கள்.